அங்க ஏதோ கார் வருது, நிறுத்துடா, அவனை வாங்க அதை நிறுத்தலாம். கார் நிறுத்துங்க. அண்ணா எங்க போகணும்? எஸ்ஐ சார் வீடு எங்க இருக்கு? இந்த பக்கமா போனா 2வது வீடு. எதுக்கு? எஸ்ஐ வீட்டுக்கு. எங்க ஃப்ரெண்டு தொலைஞ்சிட்டான் சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போயிட்டு இருக்கோம். ஆ? என்ன ஊர்ல திருவிழாவா? இவ்வளவு பேர் சுத்திட்டு இருக்கீங்க? திருவிழாலாம் ஒண்ணும் இல்ல, எங்க ஊர்ல திருடங்க சுத்துறானுங்க, அதனால தான் நாங்க பாதுகாப்பு போறோம். ஆ? அந்த திருடனுங்க மாட்டினானா என் பேரை சொல்லி இன்னும் 4 அடி அடிங்க, அப்பதான் அறிவு வரும். அதான் எஸ்ஐ வீடு. டேய் நீ ஒரு 10 நிமிஷம் எஸ்ஐ டைவர்ட் பண்ணு, அதுக்குள்ள பாபி எஸ்கேப் பண்ணிடலாம். டேய் ராம், டேய் எங்கடா போனா? அதோ அங்க. மச்சான் பேரு மதுரை, நின்னு பாரு எதிர, மரக்க கட்டி டேய் ராம், வந்து வரும். நில்றா. ராம், டேய் ராம். ஏய், என்னடா ஒரு நிமிஷம் நில்லுடா, பொறுமையா பிளான் பண்ணலாம். எதுக்குடா பிளான் பண்ணோம்? அங்க பார்ட்டிக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. டேய் அவன் எப்படிடா கூட்டிட்டு வருவ? எப்படி கூட்டுறன்னு எதுக்குடா கேக்குற? நேரா போய் எஸ்ஐ வீட்டு கதவை தட்டலாம். சார் உங்க வைஃபுக்கு என் ஃப்ரெண்டு கூட வேலை முடிஞ்சுன்னா அனுப்பிவிடுங்க, பார்ட்டிக்கு டைம் அதுன்னு சொல்லுவோம். சிம்பிள். டேய் அனுப்புறது இல்ல, உன்னையும் அவனையும் சேர்த்து கொண்டு வர்றா. அனுப்ப சொன்னா எதுக்கு கொள்வாரு? டேய் அவன் இங்க வந்தது எஸ் ஒய்ஃபுக்கு கணக்கு சொல்லி தர இல்ல. அப்புறம் ஏய் அவங்க வீட்டுக்காரி நீங்க நைட் டியூட்டி போனா. நைட் டியூட்டி போனா நைட் டியூட்டிக்கு போனா பாவம் தனியா இருப்பாள்ல, அதான் துணையா இருக்கலான்னு பாபி வந்தான். அடச்சி பே பார்ட்டி சொல்லி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களா? இந்த கேவலமான விஷயம் தெரிஞ்சா அந்த எஸ்ஐ மட்டும் இல்ல, என் தலைவன் கூட என்ன மன்னிக்க மாட்டான். ஏய் ஒரு நிமிஷம் ஒரு நில்றா. அடி கூட எடுத்து வைக்க கூடாது, தலைவர் மேல சத்தியம். தலைவன் பேர் சொல்லி என்ன லாக் பண்ணிட்டீங்களடா. சரி இப்ப பிளான் என்னன்னு சொல்லி தொலைங்கடா. நம்ம போய் எஸ்ஐ வீட்டு கதவை தட்டி அவர்கிட்ட பேச்சு கொடுப்போம். அதுக்குள்ள அவங்க ஒய்ஃப் பேக் டோர் வழியா அவனை அனுப்பி வச்சிருவாங்க. டேய் சித்து, இந்த வில்லேஜ்ல நைட்டு 10:30 மணிக்கு எஸ்ஐ கூப்பிட்டு நிக்க வச்சு பேசுறதுக்கு நீனா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா? இந்த நேரத்துல எஸ்ஐ வீட்ல போய் நம்ம கதவு தட்டணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் வேணும். அதுவும் எமர்ஜென்சியா இருக்கணும். யாரு? சார் காஞ்சிபுரத்துல ஆக்சிடென்ட் ஆமா ஆயிடுச்சு சார், சார். ஆமா சார், ஆமா சார், அவருக்கு சிவியரா அடிபட்டு ஆமா ஐசியூல சார், ஆமா இருக்காரு சார். சார், ஆமா சார், என்கொயரி பண்ணா உங்க ஊர் பையனு தெரிய வந்தது சார். ஆமா சார். ஆமா சார், ஆமா சார். சூப்பர் பிளான்டா. டேய் விக்கி, நீ பேக் டோர் கிட்ட கார் எடுத்துட்டு போயிட்டு பாபியை கூட்டிட்டு வந்துரு. நம்ம போய் எஸ்ஐ கிட்ட பேச்சு கொடுப்போம். டேய் இங்க வாடா. என்னடா அந்த டோர் தட்டாதீங்க. எதுக்கு? நம்ம நினைச்ச மாதிரி இந்த வீட்டுக்கு பேக் டோரே கிடையாதுடா. பேக் டோரே இல்லையா? முதல்ல கூப்பிடுறா. என்னடா டேய் இங்க வா. வாடா சீக்கிரம் போலாம். வாடா. டேய் யாரா நீங்க? எதுக்கு வந்தீங்க? சார் நாங்க காஞ்சிபுரம் காலேஜ் நாங்க 4 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். எங்க போனாலும் நாங்க 4 பேரும் ஒன்னா தான் சார் போவோம். கணக்கு சொல்லி தர வந்தேன்னு சொல்லி அவன் பாத்ரூம்குள்ள மாட்டிக்கிட்டான் சார். என்னடா? எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா பாபியை பத்தி கதை சொல்றீங்க? காஞ்சிபுரத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அவருக்கு சீரியஸா இருக்குன்னு ஐசியூல வச்சிருக்காங்க. விசாரிச்சதுல உங்க ஊர் பையன் தெரிஞ்சது. அவன் நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு சார். யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட சொல்லலாம்னு ஆமா வந்தோம். சார். பேர் என்ன? சீனு பாசு சார். சார். சீனுவா வாசுவா? சீனிவாசன் சார். கொஞ்சம் பேர் சீனுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் வாசுன்னு சொல்லுவாங்க. பாபி, நான் இந்த ஊருக்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் இங்க வா. இந்த ஊர்ல சீனுன்னு யாராச்சும் தெரியுமா உனக்கு? எனக்கு யாரையும் தெரியாதுங்க, எனக்கு யாரையும் தெரியாது. பக்கத்து வீட்டு மகேஷை கேட்டு சொல்லு. செமையா இருக்காங்களே. மச்சான் கணக்குல பாஸ் ஆயிருப்பான். டிஸ்டிங்ஷன் வந்திருக்கும்டா. உனக்கு எப்படிடா தெரியும்? அது ஃபேஸ பார்த்து நடைய பார்த்தே சொல்லிடலாம்டா. ஆ?